அலை அலையாக மேலே கீழே ஏறி இறங்கி போகிற அந்த மாடலில் பண்ணுறோம் வேவ்டு ஸ்டிச். இதை எப்படி ஃபுல்லாக பண்ணலாம் சொல்லிட்டு நான் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வேவ்டு ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 5 லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லைனோட டிஸ்டன்ஸுமே சேமாக இருக்கணும். ஒரு லைன் பெருசாக ஒரு லைன் சிறுசாக அந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. ஸோ சேம் லைனாக டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். டபுள் பட்டன் ஹோல், சர்க்கிள் பட்டன் ஹோல் அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் சேம் தான். இதுலேயும் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து ஒரு மெயினாக இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு தான் ரொம்ப ஸ்டிச்சஸ் இருக்கும், ஆனால் அது டிஃப்ரெண்ட் நேமில் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்கும் அப்படி சொல்லியிருப்பேன். இதுவும் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் மெயினாக இருக்கும். அதில் வந்து வேவ்டு போகிற மாதிரி, வேவ்டுனா என்ன, அலை அலையாக போகும்ல அந்த மாதிரி தான். இப்போது நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். சில்க் த்ரெட் வந்து டபுள் லேயரை நான் எடுத்திருக்கேன். நீடில் வந்து நார்மலாக எப்பயும் போல் 13 நம்பர் நீடில் தான். த்ரெட் ப்ராக்டிஸ் காமிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குத்தி கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்து அதை லாக் விழுகிற மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து உள்ள லைனுக்கு போகலாம். போய் அங்கேயும் இப்படி குத்தி த்ரெட்டை கீழே சுற்றி நீடில் வச்சு எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் தானே நான் மெயினாக சொன்னேன், அதே மாதிரி இழுத்து கீழே கொண்டு வந்துட்டா அங்கே லாக் விழுந்துடும். விழுந்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கே இருந்து ஃபர்ஸ்ட்டு குத்துன லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் மேலே லைன் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த லைன் அங்கே குத்திக்கலாம். குத்தி த்ரெடை எடுத்துடலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கீழே இழுத்துட்டு போயிட்டோன்னா லாக் விழுந்துடும். விழுந்துட்டு இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச், அதுக்கு அடுத்த லைன் அப்புறம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, குத்தி த்ரெட்டை எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி இழுத்துட்டா லாக் விழுந்துடும். இப்படி நம்ம லாக் விழுகிறதுக்கு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க, மேம் த்ரெட் வந்து இது டிக்ரீஸ் ஆக மாட்டேங்குது, இங்கே ஒரு லாக் மாதிரி பொசிஷன் வரமாட்டேங்குது சொல்லி எனக்கு கேட்டிருந்தாங்க. அது எதுக்காகனா, மேலே இந்த நீடில் இருக்கிற த்ரெட்டும் சரி, கீழே நம்ம ஹேண்டில் பிடிச்சிருக்க இந்த த்ரெட்டும் சரி, ரெண்டையுமே சேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒன்றை இழுத்து ஒன்றை இழுக்காமல் இந்த நீடில் வச்சுட்டே நம்ம இருந்தோம்னா, கீழே அந்த த்ரெட்டு ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை இழுக்காமல் அந்த மாதிரி இருந்தோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சேமாக இருந்தால் மட்டும்தான் இங்கே கரெக்டாக லாக் விழும். அப்படி லாக் விழுகலைன்னா இந்த த்ரெட்டை கொஞ்சம் மேலே இழுத்து பண்ணி விடுங்க. நான் அடுத்ததில் அதை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், நார்மல் செயின் ஸ்டிச், அடுத்து இந்த இங்கே போயிட்டு நம்ம இழுக்கிறத விட நம்ம ஓரளவுக்கு நல்லா இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம்னா அது அப்படியே வந்துடும். அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்படி இழுக்கும்போது அது டிக்ரீஸ் ஆகலைன்னா நார்மல் இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்படி நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம நீடியில் பிடிச்சி த்ரெட்டை இழுத்தோம்னா கண்டிப்பாக லாக் விழும். அது நம்ம எப்படி எந்த மெத்தடில் ஹேண்டில் பண்ணுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்து பண்ணுங்கள். நீடியில் வச்சு இந்த த்ரெட்டை இழுத்து விட்டுட்டு நம்ம பண்ணால் கூட லாக் விழுந்துடும். இப்போது இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச். இப்போ இங்கே போடுறோம் பார்த்தீங்களா நார்மல் செயின் ஸ்டிச், அது இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நார்மல் செயின் ஸ்டிச் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஒரு இது அதிகமாக ஒரு இது கம்மியாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. இப்போ நம்ம இந்த லைன் வரைக்கும் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு லைன் இல்லை. நான் நார்மலாக இதோட ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ்க்காக தான் நான் உங்களுக்கு லைன் ட்ரா பண்ணேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ லைனே இல்லாமல் கூட இந்த அளவுக்கு வச்சு பண்ணிக்கலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நான் இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே முடிஞ்சு ஸோ அப்படியே கீழே இறங்கி வரணும் அந்த ப்ராசஸ். ஓகேவா, இந்த 4th லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கீழே இறங்கி வரணும். நெக்ஸ்ட்டு மேலே ஏறி போயிட்டோம், நெக்ஸ்ட் கீழே இறங்கி வரணும்.
அப்படியே இழுத்தோம்னா தானாகவே லாக் ஆகிடும். ஃபர்ஸ்ட் அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து அந்த த்ரெட் டிக்ரீஸ் ஆகி அங்கே போய் லாக் பொசிஷன் வரவே இல்லை. நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு வருது. அதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் கொடுங்க. ஏன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் மெயின். அதை வச்சு தான் இன்னும் என்னது லீவ் டிசைன், ஃபில்லிங் ஸ்டிச்சு, ஃபெதர் ஸ்டிச்சு, பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சு, அந்த மாதிரி ரொம்ப ஸ்டிச்சஸ் இருக்குது. ஃபிஷ் போன் ஸ்டிச் எல்லாமே இப்போ ஹெவியாக வரும். அதுக்காக பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்து அந்த நெக்ஸ்ட் லைன் இறங்கிக்கலாம். அதை அப்படியே எடுத்துட்டா லாக் விழுந்துடும். பட்டன் ஹோல் ஸ்டிச் லாக் போட்டுட்டு ஒரு நார்மல் செயின் ஸ்டிச். அடுத்து இந்த செகண்ட் லைன் அதை இழுத்துட்டு போயிட்டா லாக் விழுந்துடும். ஒரு குட்டி லாக் ஸ்டிச். மறுபடியும் அதே டிஸ்டன்ஸில் நார்மல் செயின் ஸ்டிச். இப்போது இது வரைக்கும் வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே போகலாம். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச். இதுக்கு டிசைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ப்ராக்டிஸ்க்காக தான். இந்த ஸ்டிச்சஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்காக தான். ஸோ ப்ராக்டிஸ்க்காக தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை விட அடுத்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஏறிட்டே போய் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறி கீழே இறங்கி, அதுதான் வேவ்டு ஸ்டிச் சொல்கிறோம். அதுக்காக தான் இதை வேவ்டு ஸ்டிச் சொல்கிறோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்டிச்சஸும் தெரிஞ்சிருக்கணும். சேம் மெத்தட்னாலும் டைப் 1 டைப் 2னாலும் அந்த ஸ்டிச்சஸ் வந்து அந்த இடத்துல டைப் 1க்கும் டைப் 2க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல குட்டியாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ யூடியூப்பில் ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸ் மாதிரி தான் நீங்கள் என்னோடய கிளாஸஸை பார்த்து கற்றுக்குறீங்க. ஆனால் அதையும் பர்ஃபெக்டாக கற்றுக்கோங்க. எந்த ஒரு ஸ்டிச்சுமே வேஸ்ட்டு கிடையாது. எந்த ஒரு கிளாஸுமே வேஸ்ட்டு கிடையாது. எல்லாமே யூஸ் ஆகும். இப்போ கீழே இறங்குற பொசிஷனுக்கு வரலாம். இது போட்டு ஃபினிஷ் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். என்னோடய வீடியோஸ் பார்க்குற வியூஸ்க்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் என்னோடய கிளாஸஸை பார்த்து கற்றுக்கலாம். அடுத்த லைனுக்கு போகலாம். கீழே இறங்கி ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இவ்வளோ தான் வேவ்டு ஸ்டிச். நான் ஃபுல்லாக எவ்வளோ லைன் ட்ரா பண்ணியிருக்கேனோ அது ஃபுல்லாக நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி ட்ராயிங் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் ஏதாவது சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் கேட்காம மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோட டிஸ்டன்ஸ் வந்து சேமாக வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெட்டர். பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து அது வேறு டிஸ்டன்ஸில் பண்ணோம்னா அது பார்க்கும்போது நல்லா இருக்காது. இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இது பார்க்கவே எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதோட டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதுதான் வேவ்டு ஸ்டிச். வேவ்ஸாக இறங்கி ஏறி போகிறதுனால இதுதான் வேவ்டு ஸ்டிச்.